வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம வந்து இஸ்ரோ சிஎஸ்ஐஆர் நெட் அண்ட் கேட் ஜாம் இந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக கூடிய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் சம்ஸை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுன்ற ஒரு ஐடியா தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம இன்றைக்கி இந்த சம்மை வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த பேட்டர் ரைஸ் த 12 kg ஆப்ஜெக்ட் ஃப்ரம் எ சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் அண்ட் புட் த ஆப்ஜெக்ட் 1.5 meter above from surface on his head. ஓகேங்களா, கால்குலேட் த ஒர்க் டன் ஆன் த ஆப்ஜெக்ட். சரிங்களா, ஸோ இது வந்து ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே வரக்கூடிய ஒர்க் டன் ப்ராசஸில் வந்து இந்த கேள்வி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா, ஸோ இப்போ நீங்கள் வந்து இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எப்படி இதுக்கான சொல்யூஷன் போடலான்றதை வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ இமேஜினேஷனுக்கு பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இமேஜினேஷனில் நான் ஒரு டிராயிங் ஒன்று வரைஞ்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள், அந்த டிராயிங் பாருங்கள். ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து பீட்டர்ன்றவர். அவர் வந்து ஒரு 12 kg வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஒரு 12 kg வெயிட் இருக்கக்கூடியது ஒன்று எடுத்து அவர் வந்து தலையில் வச்சுக்கிறாரு. ஸோ அதுதான் வந்து கொஷின். ஓகே, அவர் வந்து நின்றுட்டு இருக்கிறத வந்து எர்த் சர்ஃபேஸ் ப்ளஸ் வந்து அதிலிருந்து அவர் 1.5 மீட்டரில் வந்து அவர் தலையில் வர வச்சுருக்காரு. ஸோ இதில் இருக்கக்கூடிய டோட்டல் ஒர்க் டன் என்ன எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது அவருக்கு எர்த் சர்ஃபேஸ்லேருந்து தூக்கி தலையில் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் ஆச்சுன்றது தான் அதை கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ கொஷனில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெயிட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, மாஸ் என்னன்றதை அவங்க கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் ஹைட் அச்சையும் அவங்க வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஒர்க் டனை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ ஓகே, இந்த சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். நமக்கு வந்து மாசு, கிராவிட்டி அண்டு ஹைட் வந்து நமக்கு தெரியும். சரிங்களா, ஸோ சில நேரத்தில் வந்து கிராவிட்டி கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, அப்போ நமக்கு வந்து வேர்ல்டு லெவலில் நம்ம வந்து கிராவிட்டிக்கு ஒரு மதிப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 9.8 × 10⁶ ஒரு நம்ம மீட்டர் பர் செகண்ட்ஸ் வச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அதை நீங்கள் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் வேண்டாம்னா நீங்கள் வந்து டேரெக்டாக கூட நீங்கள் அதே 9.8 வச்சு கூட நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனில் எதை வருதோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே, இப்போது நான் கொடுத்துருங்கிறத பாருங்கள். மீட்டர் கொடுத்த மாஸ் கொடுத்துட்டாங்க, கிராவிட்டி இருக்குது, நமக்கு ஹைட் இருக்குது. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு ஒர்க் டன்னை வந்து நம்ம இப்போ என்ன சொல்லலாம்னு பாருங்கள். ஒர்க் டன் கான்செப்ட் வந்து நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க. அந்த ஒர்க் டன் இஸ் த ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஆப்ஜெக்ட். சரிங்களா, ஸோ நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து அந்த ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வந்து ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுக்கான ஃபார்முலா என்ன இருக்கும்? அப்போ வந்து ஃபார்முலா பாருங்கள். ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் டபிள்யூன்றது வந்து ஒர்க் டன். ஓகேங்களா, டபிள்யூன்றது வந்து ஒர்க் டன், எம்ஜிஹெச்ன்றது வந்து பொட்டான்ஷியல் எனர்ஜி. சரிங்களா, இது வந்து காமனாக தெரிஞ்சது. ஓகே, இப்போது பொட்டான்ஷியல் எனர்ஜிக்கு வந்து எம்ஜிஹெச்னு சொல்லுவோம். மாஸ் இன்ட்டு கிராவிட்டி இன்ட்டு ஹைட்டு தான் பொட்டான்ஷியல் எனர்ஜி. இப்போது டபிள்யூ ஈக்குவல் டு நமக்கு கிடைச்ச அந்த வேல்யூ மாஸு இன்ட்டு கிராவிட்டி இன்ட்டு ஹைட்டு இது எல்லாமே நம்ம வந்து மல்டிபிள் பண்ணுங்கன்னா நமக்கு வந்து 180 × 0 நமக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து ஒர்க் டன்னுடைய யூனிட் தான் ஜூல். சரிங்களா, இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிட்டுடைய செஷனில் நம்ம யூனிட் அண்டு எஸ்ஐ யூனிட், குவான்டிட்டிஸ் அண்ட் எஸ்ஐ யூனிட்டில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஒர்க் டன்னுடைய யூனிட் வந்து ஜூல்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ இப்படி தான் வந்து இந்த கொஷின்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த கொஷின் அப்படியே பாருங்கள், உங்களுக்கு வந்து அடுத்த கொஷினுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பாருங்கள், செகண்ட் கொஷின், த ஒர்க் டன் இஸ் ஒர்க் டன். ஓகேங்களா, த ஒர்க் டன் to increase the speed 5 meter per seconds to 10 meter per seconds by a car of the 80 kgs. ஓகேவா, 800 kgs கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து ஒரு காரானது வந்து 5 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டரில் வந்து அது மூவ் ஆகிட்டு இருக்குது. எத்தனை கேஜி தான்? 100 kg வெயிட் உள்ள ஒரு கார் வந்து அத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, அப்போ அதோடைய ஒர்க் டன் என்னென்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. நான் வந்து உங்களுக்கு எப்படி இதுக்கு சொல்யூஷன் நான் கண்டுபிடிச்சேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்க்ரீஸ் த ஸ்பீடுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து 2 வெலாசிட்டி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போது V1 V2 வந்து 2 கொடுத்துருக்காங்க. அப்போ V1 V2 2 கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? கைனெட்டிக் எனர்ஜி தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஒர்க் டன்னுடைய கைனெட்டிக் எனர்ஜி. அப்போது V1 V2ன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போது அடுத்து வந்து மாஸ் வந்து 800 kg கொடுத்துட்டாங்க. அப்போது அக்கார்டிங் டு த கைனெட்டிக் எனர்ஜி தியரி, ஸோ அப்போ ஒர்க் டன் இஸ் த change of the kinetic energy. Okay, work done is equal to change of the kinetic energy. அப்போ W equal to half mv square into ஃபார்முலாவில் நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா
நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு அப்படியே ஈஸியாக உங்களுக்கு புரியும் சரிங்களா. அதை அப்படியே எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் சரிங்களா. நமக்கு வந்து ஆன்சர் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு இங்கே ஜூல் போட்டிருப்பேன் இல்லைங்களா, அடுத்து கிலோ ஜூலுக்குன்னு அதை கன்வெர்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இங்கே பாருங்கள் நமக்கு வந்து இங்கே 2 யூனிட் இருக்குது சரிங்களா. ஸோ வெலாசிட்டியோடைய ஒர்க் டன்னுடைய யூனிட்டு ஜூலு, அடுத்து வந்து கைனெட்டிக் எனர்ஜியோடைய யூனிட்டு கேஜி ஓகேங்களா. அதனால தான் நம்ம வந்து கேஜியோடைய யூனிட் வந்து கேன்னு போட்டிருக்கோம் சரிங்களா, கைனெட்டிக் எனர்ஜி. அதனால் கிலோ ஜூலில் வந்து கன்வெர்ட் பண்ணும்போது ஜூலை வந்து கிலோ ஜூலில் கன்வெர்ட் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து போட்டிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் மெத்தடு. நம்ம வந்து ரொம்ப சிரமமான கேள்வியெல்லாம் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. ஸோ பேசிக் கான்செப்டில் இருந்தால் கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் வந்து பேசிக் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த சம்மெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.